இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு சூப்பரான சட்னி தான் கடைய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து பூண்டையும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. அப்புறமா தக்காளியெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக தான் போட்டுட்டேன், இது சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதனால் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது சுருக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ நிறைய போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி இவ்வளோ தாங்க, நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு கடையில் தானேங்க, அதெல்லாம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. போடுங்க, கொஞ்சம் வதங்கிட்டுங்க. அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் பாருங்கள் இப்படி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து கத்திரிக்காய் அரியும் போது உப்பு போட்டுருங்க தண்ணியில், அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து கருக்காதுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு போட்டுடலாங்க.